எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வாசிக்கலாம். நான் சத்தமாக மைக்கிலே வெளிப்பட்டாலும் நீங்களும் சத்தமாய் வாசியுங்கள். 6வது அதிகாரம், மன்னிக்கவும், 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருந்து 15வது வசனம் வரைக்கும். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களுமாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்கள் மகிமையும் எங்கள் கேடகமும் எங்கள் தலைகளை உயர்த்துகிறவருமாகிய அன்பு தந்தையே, இந்த அருமையான பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலும் அப்பா உம்முடைய பிள்ளைகளாய் சேர்ந்து உங்களை ஆராதித்தோம். எங்களுடைய துதி வேளைகளிலே அப்பா நீங்கள் மகிமைப்பட்டீங்கள். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் ஆண்டவரே, அன்று கொர்நேலியு பேதுருவை பார்த்து சொன்னது போலப்பா, தேவ சமூகத்திலே நீ பெற்றுக்கொண்டதை நாங்கள் கேட்கும்படி நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொன்னது போலப்பா, கர்த்தாவே இந்த நாளிலும் ஐயா நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின உம்முடைய ஆலோசனையை கேட்கும்படியாக கர்த்தாவே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே இந்த நாளிலும் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே நீர் பேசி வந்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை இன்னும் உம்முடைய நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கர்த்தாவே நீர் பேசுகிற ஆலோசனைகளை நாங்கள் எவரும் ஆண்டவரே ஒரு அலட்சியமாக ஒரு நிர்விசாரமாக அசதியாய் இருந்து கேட்டு விடாதபடி அப்பா ஜாக்கிரதா இருந்து கேட்ட ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வார்த்தையை கொடுக்கிற அடியேனையும் சிலுவை நிழல்லே மறைத்துக் கொள்ளுங்கப்பா. கர்த்தர் நீங்கள் பேசுங்க ஆண்டவரை, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வழிநடத்தலின் பிரகாரம் கர்த்தர் இந்த வேளையிலும் கூட அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக கர்த்தர் எங்களை இந்த வேளையிலும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நான் சொன்னது போல ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதிக்கிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது போல, எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தயவின் ஆண்டிலே இந்த 12வது மாதத்தின் 2வது கிழமைக்குள்ளே வந்திருக்கிறோம். கர்த்தருடைய தயவினால் நாங்கள் இந்த பூமிக்குரிய பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாகவும் ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் நித்தியமாக வாழத்தக்கதான அந்த பரலோக ராஜ்யத்தின் அந்த சுதந்திரவாளிகளாக அல்லது அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாகவும் கர்த்தர் அவருடைய தயவினால் இந்த ஆண்டிலே பல கோணங்களிலே பல விதங்களிலே எங்களோடு பேசி வருகிறார். ஆமென். ஆகவே நிச்சயமாய் தேவ பிள்ளைகளே, நாங்கள் எவருமே சாட்டுப்போக்கு சொல்லாதபடிக்கு கர்த்தர் எங்களோடு ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரன் மூலமாய், விசேஷமாய் இன்னுமாய் வெளியிடங்களில் இருந்து வந்த ஊழியக்காரன் மூலமாய் எங்களோடு பேசிக்கொண்டே வருகிறார். அதனாலே நாங்கள் இந்த பேசுகிற தெய்வத்தினுடைய வார்த்தைகள் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற அவருடைய ஆலோசனைகளை நாங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்க வேண்டும். அதை நாங்கள் ஏதோ இந்த இடத்திலே நானும் சரி நீங்களும் சரி கேட்டுவிட்டு விட்டுவிட்டு போகிறவர்களாகவோ அல்லது இது ஏதோ நேரம் போகிறதுக்காக இந்த இடத்திலே வந்தோம், வேறு காரியங்களுக்காக நான் வந்துட்டு போனேன் என்று சொல்வீர்களா இருந்தால் அது எங்களுக்குத்தான் பிரயோஜனம் இல்லாமல் போகும். ஆமென். பரிசேயரை குறித்து அங்கே இயேசு சொல்லுகிறார், தங்களுக்கு கேடு உண்டாகும்படியாக ஆலோசனையை அவர்கள் தள்ளிவிட்டார்களாம். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனுடைய ஆலோசனையை நானும் நீங்களும் தள்ளி விடுவோமா இருந்தால் அதை குறித்த ஒரு ஜாக்கிரதை இல்லாதவர்களாக ஒரு அலட்சியம் பண்ணிக்கொண்டு நிர்விசாரம் பண்ணிக்கொண்டு அசதியோடு தேவ பிள்ளைகளே நாங்கள் இருப்போம் என்றால் அதை நாங்கள் தள்ளி விடுகிறோம். தேவனுடைய ஆலோசனையை தள்ளி விடுகிறோம். அதனாலே
நாங்கள் தள்ளி விடுகிறோம். ஏனென்றால் எங்களுக்கு கேடு உண்டாகுமா. அதனாலே நாங்கள் தேவ பிள்ளைகளே எவ்வளவோ பிரயாசப்பட்டு வருகிறோம். கர்த்தருடைய சமூகத்துக்கு இந்த தேசத்திலே இருக்கிறோம். வசதியான நாடுதான், நல்ல எல்லா காரியங்களும் இருந்தாலும், ஆனால் தேவ பிள்ளைகளை எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான காரியம். ஆகவே தேவ பிள்ளைகள் நாங்கள் எல்லாருமே நாங்கள் ஜாக்கிரதையாய் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வழிநடத்தல் என்ன என்றால் அவருடைய வழிநடத்தலுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதம் அது நிலையானதாக இருக்கும். ஆமென். என்ன யோனா சொல்லுகிறார், பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அதாவது இந்த கிருபையினால் தான் எங்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது, கிருபையினால் தான் எங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதம் வருகிறது. அப்ப பொய்யான மாயை, பொய்யான இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் போக்குகள், உலகத்தின் சிந்தனைகள், இப்படியாக எங்களுடைய மனசும் மாம்சம் விரும்புகிறதற்கு நாங்கள் எங்களை விட்டுக் கொடுப்போமா இருந்தால் தேவனுடைய ஆலோசனைகளின் பிரகாரம் கிருபையாய் வருகிற அந்த ஆசீர்வாதங்களை இல்லாமல் பண்ணுவோம். ஆகவே தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளே, நானும் சரி நீங்களும் சரி, இன்றைக்கு நான் இந்த இடத்திலே இருந்து சொல்லுகிறேன் என்றால் எனக்கும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்கு நீ போதியாமல் இருக்கலாமா என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறார். அதனாலே எனக்கும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். அவை நாங்கள் இப்படியாக தேவனுடைய கிருபையினாலே எங்களுக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வாதங்கள் வரும் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வேதத்தில் எழுதினதை தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலம் பேசுகிறார். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளை நானும் நீங்களும் அதற்கு ஜாக்கிரதையா இருந்து எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த பூமியிலும் நாங்கள் ஒரு வெற்றியுள்ளவர்களாக கர்த்தருக்குடைய ராஜ்யத்துக்குள்ளும் பிரவேசிப்பதற்கு தகுதியானவர்களாக நாங்கள் மாற முடியும். அல்லேலூயா. அவை அந்த ஆலோசனைகள் இன்னும் ஒன்று எப்படிப்பட்டதாய் வந்தாலும் அதற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். சில வேளைகளில் எங்களுக்கு சார்பாக எங்களுடைய இருதயத்துக்கு சந்தோஷிப்பிக்கத்தக்கதான ஒரு ஆலோசனை வந்தால் ஓகே என்றல்லாதபடிக்கு எப்படி வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஆலோசனைகளுக்கு நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென். என்றால் வேதத்தில் ஒரு சம்பவம், எலிசா தீர்க்கதரிசியினிடத்திலே அங்கே 3 நாளாக தண்ணீர் இல்லாதபடிக்கு அலைந்து திரிந்து எப்படி தண்ணீர் கிடைக்கும், அதாவது அந்த 2 ராஜாக்கள், ஆகாப் ராஜாவும் யோசபாத் ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. ஆடு மாடுகளுக்கு ஒன்றும் தண்ணீர் இல்லாதபடி அவர்கள் வந்த பொழுது அங்கே யோசபாத் ராஜா எலிசா தீர்க்கதரிசியினிடத்திலே வந்து கேட்டார், இப்படியாக எங்களுடைய நிலைமைகள் இப்படி இருக்கிறது, அதனாலே எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் எப்படி வருகிறார்கள், களைத்து போய் வருகிறார்கள். தண்ணீர் இல்லாமல் களைத்து பல எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். அந்த வேளையிலே எலிசா சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்குகள் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். எப்படி களைத்து போய் வந்த பொழுது இந்த ஆலோசனையை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா? கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளே, நானும் சரி நீங்களும் சரி, எங்களுக்கு சில வேளைகளில் எங்களுடைய மனசும் மாம்சமும் சில ஆலோசனைகளை விருப்பாது. ஆனால் தேவன் சொன்னால் அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துங்கள், ஜெபம் பண்ணுங்கள், பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள் என்றால் என்ன? சத்துரு எனக்கு எதிராக எழும்பினவன் தானே இல்லாமல் போகணும் என்று சொல்லி, அப்படி சில வேளை எங்களோட மனசு, அது ஜென்ம சுபாவம், எங்களுக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவம் அப்படித்தான் யோசிக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இப்படித்தான் என்றால் பழிக்கு பழி வேண்டாத இப்படி இரு என்று சொன்னால் அதுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுதான் அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களினாலே நாங்கள் நிரப்பப்படுவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகவே தேவன் பிள்ளைகளை நான் என்ன சொல்லுகிறேன், கர்த்தர் என்னத்தை சொன்னாலும் அதுக்கு எங்களை விட்டு கொடுக்க வேண்டும், அதை தள்ளிவிடக்கூடாது. நாங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஆண்டவர் அவர் பிரயோஜனம் இல்லாமல் பேசுகிற தேவன் அல்ல, பிரயோஜனம் உண்டாகும்படியாய், எங்களுடைய வாழ்க்கை பிழைக்கும்படியாய், செழிக்கும்படியாய், நல்ல இந்த பூமிக்குரிய பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்படும்படியாய், அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாகவும் கர்த்தர் பேசுகிறார். ஆமென். ஆகவே அந்த ஜீவன் உள்ள தேவன் இன்றைக்கும் கர்த்தர் எங்களோடு பேசுகிற ஒரு வேத பகுதியை நாங்கள் வாசித்தோம். எபிரேயர் புஸ்தகத்திலே அதில் சொல்லப்படுகிறது, நீங்கள் அசதியாயிராமல், எபிரேயர் 6:11 நாங்கள் வாசித்த வேத பகுதி, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை, ஆமென், விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவராயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை
நாங்கள் படித்தோம். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருந்து வாக்குத்தத்தத்தை சுதந்தரியுங்கள். என்ன புது வருஷம் இன்னும் 2-3 கிழமையில வரப்போது, என்ன நீங்க இப்ப வாக்குத்தத்தத்தை பற்றி பேசுறீங்கள்? அதுக்கெல்லாம் பாஸ்டர் தான் நான் கொடுப்பார், நீங்க என்ன முந்திரி கொட்ட மாதிரி எதை சொல்லுவார்கள், முந்தி பேசுறீங்கள் என்று சொல்லி. நிச்சயமாய் தேவ பிள்ளைகளே, அது இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர் அதற்காக அவர் ஜெபத்தில் இருந்து அந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு சொல்லுவார். நிச்சயமாய் அவர் கர்த்தருக்குள்ளாய் இருந்து சொல்லுகிற வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் கர்த்தர் வருஷத்தை அப்படியாக ஆசீர்வதித்து எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவே வேதத்திலே இதில் சொல்லப்படுகிறது, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை, வேதத்திலே 7000க்கு மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்கு வேதத்திலே சொல்லப்படுகிறது. அவை இப்படியான வாக்குத்தத்தங்கள் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்வது போல, எல்லா வாக்குத்தத்தங்களும் எனக்கும் உங்களுக்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் மாறத்தக்கதாய், அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக தேவன் சில நிபந்தனைகளையும் அதனோடு கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆமென். அந்த நிபந்தனைகளுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் ஆரம்பத்திலே இருந்து இந்த வார்த்தையை சொல்லி வருகிறேன், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருந்து வாக்குத்தத்தமான, அதில் சொல்லப்படுகிறது, அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்கிறவர்களை. ஆமென். அவ எப்படி அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரம், அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால், அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் வருகிற அவருடைய நிபந்தனைகள், ஆலோசனைகளுக்கு நாங்கள் ஒரு அசதிய தன்மை இல்லாதபடி, அலட்சியமாய் இல்லாதபடிக்கு, ஒரு நிர்விசாரமாய் இல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாய் நாங்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லி, இந்த வேத பகுதியிலே 3 காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு எச்சரிப்பு அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்கிற பின்பற்றுகளாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் தேவனை நம்பி தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிற எல்லாருக்குமே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். இது எனக்கு இல்லை என்று சொல்லி நாங்கள் ஒருவரும் புறம்பாக இருக்க முடியாது. எல்லாருக்கும் இருக்கிறது. யாவர் இதில் சொல்லப்படுகிறது, உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும், விசுவாச திருமுழுக்கு சபையில் இருக்கிற யாவரும், இதை பார்த்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் வாக்குத்தத்தம், அந்த அதன் பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆனால் அதை எப்படி நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அல்லது எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்று சொன்னால், அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் வருகிற அந்த நிபந்தனைகளுக்கு எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். இதில் சொல்லப்படும் இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இதில் ஜாக்கிரதை நாங்கள் காண்பிக்க வேண்டுமா? எவ்வளவுத்திற்கு ஜாக்கிரதை, கவனமாக நாங்கள் உலக பிரகாரமாக எங்களுடைய பூமிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் எவ்வளவு கவனமாக ஒரு வேலை எடுத்துக்கொண்டால் அல்லது பிள்ளைகளுடைய காரியங்களை எடுத்துக்கொண்டால், எங்களுடைய ஏதாவது ஒரு காரியம் என்றால் கவனமாக அதை எப்படி ஒரு அசதி இல்லாமல் அதிலே ஒரு வெற்றி எடுக்க வேண்டும், அதிலே ஒரு ஆசீர்வாதத்தை காண வேண்டும், அதிலே ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷிப்பிக்கத்தக்கதாய், எங்களுடைய மனம் களிகூறத்தக்கதாய் எவ்வளவு ஜாக்கிரதையாய் நாங்கள் செயற்படுகிறோம் என்பதை நாங்கள் எல்லாருமே அறிவோம். நாங்கள் செயற்பட்டு கொண்டு வருகிறோம். ஆமென். அதே போலதான் ஆவிக்குரிய ரீதியிலே இன்றைக்கு நான் சொல்லுகிற வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன். ஆமென். வேதம் சொல்லுகிறது. நான் ஏன் கணக்க சுத்தி 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 பேசாமல் நேரடியாகவே அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து சொல்லுகிறேன். வாசிக்கலாம். 1 யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனம். நான் சொன்னேன், 7000க்கு மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான மேன்மையான முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் இந்த நித்திய ஜீவன். வாசிக்கலாமா? 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆமென். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. எங்கள் எல்லாருக்கும் என்ன வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்? மேன்மையான். நான் சொன்ன 7000க்கு மேற்பட்ட வாக்குத்தத்தம் இருக்கிறது வேதத்திலே.
அவை முக்கியமான மேன்மையான ஒரு வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன். பரலோக ராஜ்யத்தை எங்கள் எல்லாருக்கும் கொடுப்பேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நான் இதற்கு தகுதி இல்லை, அல்லது எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. தகுதி என்பது தகுதி பெற வேண்டும், தகுதி அடைய வேண்டும். சம்பந்தம் இல்லை, நான் இதுக்கு ஏற்றால் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆனால் எங்கள் எல்லாருக்குமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது நித்திய ஜீவன். இதை குறித்து தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் கடந்த நாட்களில் எல்லாம். நாங்கள் எப்படி அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்கத்தக்கதாய், பரலோக ராஜ்யத்தை நாங்கள் சுதந்தரிக்கத்தக்கதாய் எப்படி எங்களுடைய வழிகளில் கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவ வாக்குத்தத்தம் எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை என்னை நம்பி இருக்கிற பிள்ளைகள், என்னுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு என்னை விசுவாசித்து என்னுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது தேவன் எங்களுக்கு செய்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தின் சுதந்திரம், அதாவது நாங்கள் எபிரேயரிலே பார்த்தது போல இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்தரிக்க வேண்டுமானால், இந்த நித்திய ஜீவன் என்ற வாக்குத்தத்தத்தை நானும் நீங்களும் சுதந்தரிக்க வேண்டுமானால் அசதியாயிராமல் ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எண்ணத்திலே அசதி இருக்கக்கூடாது. நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் இந்த நித்திய ஜீவனுக்குள்ளாய் எப்படி பிரவேசிக்க முடியும், எப்படி எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படியாக நாங்கள் ஒரு தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும், தேவனுடைய சாயலாய் மாற வேண்டும், தேவனுக்குள்ளாய் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்ற தேவனுடைய ஆலோசனைகளை நாங்கள் அசதியாக இருந்து நாங்கள் ஒரு அலட்சியம் பண்ணிக்கொண்டு இதெல்லாம் சும்மா பேசிக்கொண்டிருக்கிறார்கள், இதெல்லாம் கதை, என்ன சொல்லுவார்கள், ஏதோ கம்பி கட்டுற கதை என்று சொல்லி அப்படி அல்ல. உலகத்திலே அப்படி கதைப்பார்கள். சும்மா தேவையில்லாதபடி தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் சிந்திக்காதபடி நாங்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இது ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்கு வைக்கப்பட்டு இதை நாங்கள் அலட்சியம் பண்ணி இதை ஒரு அற்பமாய் எண்ணிக்கொண்டு இந்த நாட்களில் பேசுகிற தேவனுடைய ஆலோசனைகளை நாங்கள் விட்டு விடுவோமா இருந்தால் பரிதபிக்கப்பட்டவர்களாய் போய்விடுவோம். ஆமென். இதில் சொல்லப்பட்ட அந்த எபிரேயர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டது போல யாவருக்கும், அதிலே அந்த வார்த்தை வாசியுங்கள், 6வது அதிகாரம் எபிரேயர் 6, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களுமாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் என்னவா முடிவு பரியந்தம். ஆமென். இன்றைக்கு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய எப்ப வருகிறதோ அந்த வருகை மட்டும் நாங்கள் அசதியா இல்லாதபடி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், கவனமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துக்கு போக வேண்டுமே, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமே. நான் ஏனோ தானோ ஒன்று என்னுடைய மனம் போன போக்கிலே என்னுடைய சுய விருப்பத்திலே நான் நடக்க முடியாது என்றால் ஜாக்கிரதையை காண்பித்தால்தான், கவனமாக நாங்கள் தேவ பிள்ளைகளை நடந்தால்தான் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்க முடியும். ஆமென். ஏதோ நாங்கள் பரலோக ராஜ்யம், சிலர் பேசுகிறார்கள், ரட்சிக்கப்பட்டால் எல்லாம் பரலோக ராஜ்யம் தான். அப்படி அல்ல. நாங்கள் வேதத்திலே பார்க்க இதிலே சொல்லப்படுகிறது. முடிவு எல்லா வாக்குத்தத்தத்துக்குமே ஒரு ஆலோசனை தான் இதில் சொல்லப்படுகிறது. அசதியாயிரமால் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால் நீடிய பொறுமையால் சுதந்தரித்துக் கொள்கிற பின்பற்றுகளாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம். அதைத்தான் மத்தேயுல கூட பார்க்கிறோம். இயேசு சொன்னார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம், அதாவது முடிவு பரியந்தம் என்றால் இயேசு இந்த பூமிக்கு எங்களை எப்பொழுது வந்து எங்களை எடுத்துக்கொள்ள போகிறாரோ அது மட்டும், இன்றைக்கு மாத்திரமல்ல, நாளைக்கு மாத்திரமல்ல, இப்போ வர சில வேளைகள் ஆண்டவருடைய வருகை திருடன் வருகிற விதமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதும் வரலாம், எந்த நிமிஷத்திலும் வரலாம், நாளைக்கும் வரலாம், அடுத்த நிமிடமும் கூட வரலாம். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தேவனுடைய வழிகளுக்கு ஒப்பு கொடுத்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு விருப்பத்தோடு தாகத்தோடு அந்த நோக்கத்தோடு நாங்கள் எப்பொழுது ஆண்டவரோடு நாங்கள் போய் சேர்வோம் என்ற அந்த எண்ணம் எங்களுக்குள்ளே வர வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த உலகத்திலே பல காரியங்கள் எங்களை இழுத்து கொண்டு இருக்கலாம்.
நாங்கள் இவைகளுக்கெல்லாம் பூமிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்களிலேயே எங்களுடைய கண் இருக்குமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது பரிதபிக்கப்பட்டவர்களாய் போய் இம்மைக்காக மாத்திரம் நாங்கள் ஒரு ஆசை உள்ளவர்களாய் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்போமா இருந்தால் இந்த பூமியிலே சந்தோஷமா இருக்க வேண்டும், எல்லாம் அனுபவிக்க வேண்டும், அதுதான் முக்கியம் என்று சொல்லி இருப்போமா இருந்தால் பரிதபிக்கப்பட்டவர்களாய் போய்விடுவோமா? அவே நாங்கள் சந்தோஷமா இருக்கக்கூடாது என்றல்ல, நல்ல ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், ஆனால் இதுதான் எங்களுக்கு காரியம் என்று இருக்கக்கூடாது. உங்களுடைய மேன்மையான நோக்கம், நான் சொன்னது போல தேவ பிள்ளைகளை நீங்களும் தியானித்திருப்பீர்கள், இந்த நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் எங்களுக்கு. அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நாங்கள் அதை சுதந்தரிப்பதற்கு நாங்கள் அசதியாய் இருந்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் சில சம்பவங்களை சொல்லுகிறேன். இன்றைக்கு அசதியாய் இந்த நித்திய ஜீவனை குறித்த செய்திகளை நாங்கள் கேட்டு வருகிறோம், இனிமேலும் கேட்கத்தான் போகிறோம். இது ஒரு இதுவரைக்கும் கேட்ட செய்திக்கும் கேட்க போற செய்திக்கும் ஒரு முக்கியமா எங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு ஆலோசனை. ஆமென். நித்திய ஜீவனை குறித்த செய்தி முடிவு, தேவனுடைய ரகசிய வருகை வரும் மட்டும் எங்களுக்கு இந்த பூமியிலே சொல்லப்படத்தான் போகிறது. அதை நாங்கள் கேட்கும் பொழுது மாத்திரமல்ல, நாங்கள் எப்பொழுதும் 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 எந்த நேரமும் ஆண்டவருடைய வருகை குறித்த அந்த தாகத்தோடு, அந்த எண்ணத்தோடு, அந்த சிந்தனையோடு, ஏனோக்கு எப்படி தேவனோடு சஞ்சரித்தது போல நானும் நீங்களும் அவரோடு சஞ்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் பிரியமாய் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். என்றால் அவருடைய வருகைக்குரிய எல்லா அடையாளங்களும் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, வேதத்திலே எழுதப்பட்டதின் பிரகாரம். இங்கே வந்த ஊழியக்காரன் அருமையாக எல்லாத்தையும் படத்திலே காட்டி எங்களை சொல்லி இருந்தார். நாங்கள் இன்னும் பல வீடியோக்களை பார்க்கிறோம். அவை என்ன நான் சொல்லுகிறேன், நானும் சரி நீங்களும் சரி இவைகள் எல்லாம் பார்த்து ஒரு அசதி, ஒரு நிர்விசாரமாக இருந்து விடாதபடி ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என்றால் அதி சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய வருகையை குறித்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறபடினாலே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் அதற்காக மிகவுமே மிகவுமே நாங்கள் ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே என்றால் நாங்கள் கைவிடப்பட்டால் எவ்வளவு உபத்திரவத்தின் காரியங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் அநேகர் தெரியும். உபத்திரவத்தின் காலம், மகா உபத்திரவத்தின் காலம் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. நாங்கள் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டு அந்த வருகையில நாங்கள் போய் சேர்வதற்கான ஒரு ஆயத்தம் இல்லாமல், அசதி இல்லாமல் இருப்போமா இருந்தால் இந்த பூமியிலே நாங்கள் எவ்வளவு உபத்திரவப்படுவோம். அதைவிட மகா உபத்திரவ காலம் என்று சொல்லி அந்த கிறிஸ்துவனுடைய நாட்களிலே இருக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். அவே ஏதோ நாங்கள் பயமுறுத்துகிறதற்கு செய்திகளை இந்த இடத்திலே பேசுகிறதல்ல. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும், நாங்கள் சபையில் இருக்கிற எல்லாருமே அந்த நித்திய ஜீவன் என்று எங்களை வாக்குத்தத்தம் பண்ண அந்த நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்றைக்கு சிலருக்கு ஆண்டவர் சில வாக்குத்தத்தம் பண்ணினார், ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் அடையாமல் போனார்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், எங்களுக்கு வேதத்திலே வேதம் சொல்லுகிறது எல்லாமே எங்களுக்கு ஒரு திருஷ்டாங்கமாக எழுதப்பட்டது, எங்களுக்கு ஒரு மாதிரியாக எங்களை அதை பார்த்து நாங்களும் அப்படி செய்யலாம் என்று அல்ல, நாங்கள் அதிலே ஒரு எச்சரிப்பு பெற்று நாங்கள் தேவனுக்குள்ளாக வாழ வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டிருக்கு. ஆமென். ஆகவே உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். எல்லாருக்கும் தெரியும், கானானை உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானானை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த மக்களை மீட்டெடுத்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணி அழைத்து வந்தார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். வாசிப்போமா? உபாகம புஸ்தகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உபாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது 13வது வசனம் பாருங்கள். இதை கவனமாக ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி அழைத்து வருகிறார். கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போவேன் என்று சொல்லி அங்கே எப்படியாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையில சொல்லப்படுகிற வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில்
உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாத படிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. ஆமென். பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் பொழுது என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி அழைத்து வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டது. ஆமென். நான் சொன்னது போல நித்திய ஜீவனை அளிப்பேன் கொடுப்பேன் என்று சொல்வது எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளுக்கா, தேவனுக்கு என்றால் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பது அவருடைய வாக்குத்தத்தம். அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனங்கள் எல்லாருக்குமே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை கொண்டு போவேன், அங்கே எப்படியாக நீங்கள் வாழ்வீர்கள் என்றெல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி அழைத்து வந்தார். உங்களுக்கு தெரியும், இதில் அழைத்து வந்த எல்லாருமே அங்கே கானானுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. ஆமென். கானானுக்குள்ளே எத்தனை பேர் பிரவேசித்தன்னு சொல்லுவீர்கள்? 2 பேர். ஆமென். யோசுவாவும் காலேப்பும் தான். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாருக்குமே வாக்குத்தத்தம். நீங்க அதான் நான் சொல்றேன், வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது எல்லாருக்கும் வாக்குத்தத்தம். இதிலே ஒரு மாற்று கருத்து அல்ல. அதனால் நாங்கள் எப்படி அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைகள், கர்த்தருடைய வழிநடத்தல்களுக்கு அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருந்து நடக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஆகவே இந்த நாள் இதுவரைக்கும் சில வேளைகளிலே ஒரு அசதியாக, ஒரு அலட்சியமாக, ஏதோ ஊழியக்காரன் பேசினார், அந்த ஊழியக்காரன் வந்து கணக்கு காரியங்கள் காட்டினார், இதெல்லாம் நடக்க பார்ப்போம் என்றால் அந்த டைம் எல்லாம் ஏசாவை போல கண்ணீர் விட்டு அழுதும் அவன் ஆசீர்வாதத்தை காணவில்லை என்று சொல்லப்படுகிறது. அவை தேவனுடைய பிள்ளைகளை கிருபையாய் இந்த தயவின் ஆண்டிலே கர்த்தர் தயவாய் பேசுகிறார். நாங்கள் அசதியா இருக்கக்கூடாது. இதிலே நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணி அழைத்து வருகிறார். ஆனால் அந்த யோசுவாவும் காலேப் மாத்திரம், அந்த 2 பேர் தான் அந்த தேசத்தை சுதந்திரம், அதாவது எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து புறப்பட்டவர்களிலே இந்த 2 பேர் மாத்திரம்தானாம் பிரவேசித்தார்கள். எண்ணாகமம் புஸ்தகம் வாசிப்போம். 32வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும். ஆமென். ஜீசஸ். எண்ணாகமம் 32 11 12. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். ஆமென். பாருங்க, இதில் அழகாக சொல்லப்படுகிறது, அவர்கள் எப்படி பின்பற்றினபடினாலே அந்த கானானை சுதந்தரித்து கொண்டார்கள், ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை அவர்கள் கண்டடைந்தார்கள் என்று இதிலே சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்டது போல, அதாவது உத்தமமாய், அதாவது அவர்கள் எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் ஆணையிட்ட தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டு இருக்கிறார். உத்தமமாய் பின்பற்றின கேனேசியனான எப்பினேயின் குமாரன் காலேப்பு, நூனின் குமாரன் யோசுவாவும் மாத்திரம்தானா பிரவேசித்தார்கள். தேவ பிள்ளைகளே, நாங்கள் மிகவுமே இதிலே நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும், ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும், அசதியா இருக்க வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்தார்தான். ஆனால் அந்த ஜனங்கள் எவ்வளவு முரட்டாட்டமும் எவ்வளவோ தேவனு பிரியமில்லாதபடி தேவனுடைய வழிகளை விட்டு அவர்கள் விலகி நடந்து அவர்கள் அந்த தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானானை கண்டடையாதது போல நானும் நீங்களும் அப்படி இருந்து விடாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையாயிருந்து
கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லி, அந்த பரலோக ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை எனக்கும் உங்களுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறபடினாலே அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்தரிக்கிறவர்களாக, அதாவது அந்த நித்திய ஜீவனைக்குள்ளாக பிரவேசிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். ஆமென். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு மாத்திரம் எங்களை ஒப்பு கொடுத்தால் மாத்திரம் போது அல்ல, எப்பொழுது முடிவு பரியந்தம், அதுதான் நான் சொல்லுகிறேன், முடிவு பரியந்தம் கர்த்தருடைய வருகை வரும் மட்டும் நாங்கள் நாளுக்கு நாள் அந்த ஜாக்கிரதையை கவனமாக, நான் ஏதாவது பிழை செய்கிறேனா, ஏதாவது குற்றம் செய்கிறேனா, ஏதாவது தேவனை துக்கப்படுத்தினா என்பதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தரோடு ஒப்புரவாகி எங்களை தகுதிப்படுத்தி கொண்டே, அதுதான் ஜாக்கிரதையை காண்பிக்கணும். ஏதாவது சில வேளைகளில் இந்த பாவ பிரசன்னமான இந்த பூமியில இருக்கிறபடினாலே சில வேளைகளில் எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய பார்வைகள், சிந்தனைகள், செயல்கள் சில வேளைகளில் மாறிக்கிறி வந்துவிடும். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உணர்த்துவார், நிச்சயமாய் உணர்த்துவார். உணர்த்தும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எங்களை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழும் பொழுதுதான் அந்த நித்திய ஜீவன் என்ற அந்த வாக்குத்தத்தம், அந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் சென்றடைய முடியும். ஆமென், அல்லேலூயா. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், வாசிப்போம். பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுதும் மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமென். எப்படி பிரயாசப்பட வேண்டுமாம்? அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு, ஆமென், இந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், இந்த ரட்சிப்பு நிறைவேறத்தக்க நித்திய ஜீவனுக்குள்ளே நாங்கள் போகும் பொழுதுதான் இந்த ரட்சிப்பு நிறைவேறுகிறது. ஆகவே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இன்னும் பயத்தோடும் நடுக்கத்தோடும், ஏனென்றால் ஏன் இப்பொழுது என்று ஏன் அடியேன் சொல்லுகிறேன் என்றால், அவருடைய வருகைக்குரிய எல்லா காரியங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. எங்களுக்கு உலக பிரகாரமான அடையாளங்கள் மாத்திரமல்ல, மனுஷர்களுக்குள்ளே நடக்கிற காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டது எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறபடினாலே நாங்கள் இன்னும் கேட்கிற சத்தியங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் விட்டு கொடுத்து அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் இந்த ரட்சிப்பு நிறைவேறத்தக்கதாய், தேவனுடைய அந்த நித்திய ஜீவனை நானும் நீங்களும் கண்டுகொள்ளத்தக்கதாக நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். ஆமென். பிரயாசப்பட வேண்டும் என்று சொன்னால் எப்படியாக எங்களை இன்னும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம், தகுதியாக எங்களை மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். அதனாலே அசதியா இருக்க வேண்டாம். மீண்டும் அதுதான் சொல்கிறேன், அசதி. இந்த உலக காரியங்கள் பல விதங்களிலே இந்த நித்திய ஜீவனுக்குள்ளான செய்திகளை கேட்க விடாதபடி அல்லது கேட்டும் அதற்கு விட்டு கொடுக்காதபடி பல அசதிகள் இந்த உலக, யோனா சொன்னது போல பொய்யான மாயையை பின்பற்றத்தக்கதாய், கிருபையாக எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியாதபடிக்கு பல காரியங்கள் இழுக்கும். அதனாலே நாங்கள் ஜாக்கிரதையாக இருப்போம். நாங்கள் ஏதோ தேவனுக்குள்ளாக வந்து விட்டோம் என்று சொல்லி நாங்கள் சபைக்கு வருகிறோம் அல்லது கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடுகிறோம் என்றல்ல, அவருடைய அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்குவதே எங்களுடைய மேலான ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவை தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனுடைய வருகைக்காக இன்னும் ஆயத்தப்பட வேண்டும். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பவுல் சொன்னது போல நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். எல்லாருக்குமே வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எல்லாருக்கும் கொடுத்துத்தான் அழைத்து வந்தார். ஆனால் 2 பேர் மாத்திரம்தான் பிரவேசித்தார்கள். இன்றைக்கு ஏன் இவைகள் எல்லாம் எங்களுக்கு இன்றைக்கு செய்தியாக சொல்லப்படுகிறால், எங்களுக்கும் ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படியாய், ஆமென், எங்களுக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படியாய், நாங்களும் அப்படி போய்விடக்கூடாது, நாங்களும் தேவனுடைய அந்த நித்திய ஜீவனை கண்டுகொள்ளாதபடிக்கு, நாங்களும் கைவிடப்பட்டவர்களாய் போகாதபடிக்கு நாங்கள் எச்சரிப்புள்ளவர்களாய் இருந்து நடக்க வேண்டும் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொருவரை காட்ட விரும்புகிறேன். அதாவது இவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, அந்த வாக்குத்தத்தத்தை இவர்கள் கண்டடையாமல் சுதந்தரிக்காதபடிக்கு அவர்கள் போனார்கள் என்று சொல்லி நாங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கிறோம். அதே போல உங்களுக்கு தெரியும், நான் சொல்வதற்கு முன்பாகவே ஏசாவுக்கும் ஆண்டவருடைய ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது. சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமான அந்த ஆசீர்வாதம், அதாவது முதற் பிறந்தவனுக்கு
அங்கே இரட்டத்தனையான பங்கு, இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதம் அடங்கிய ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அங்கே தகப்பன் மரித்த பிற்பாடு அவனுக்கு எப்படியாய் தகப்பனுடைய காரியங்கள் கனங்கள் இப்படியாக அந்த சேஷ்ட புத்திரபாகம் என்ற வாக்குத்தத்தத்தை பெற்ற மனிதன் ஏசா. ஆனால் அவன் அதை இழந்து போனான் என்று சொல்லப்படுகிறது. வாசிப்போமா? எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 16வது. எல்லாத்திலேயுமே கர்த்தர் சில சத்தியங்களை போதிக்கிறார். அதனாலே நாங்கள் இன்றைக்கும் ஒரு அசதி, இன்றைக்கும் ஒரு நிர்விசாரம், இன்றைக்கும் சரி நேரம் சௌரன் சில நேரத்துக்கு முடிச்சுடுவார் என்று அப்படியெல்லாம் நினைவுகளோடு இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாருக்குமே ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், சுயாதீனம். நாங்கள் தான் தெரிவு செய்யத்தக்கதான சுயாதீனத்தை எங்களுக்குள்ளே தந்திருக்கிறார். விட்டு கொடுக்கிறதும் கொடுக்காம இருக்கிறதும் என்னுடைய காரியம், உங்களுடைய காரியமாக இருக்கிறது. ஆமேன். அதனாலே தான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இவர்களை ஏன் இன்றைக்கு இந்த உதாரணமாக சொல்லுகிறேன் என்றால், இவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களில் 2 பேர் மாத்திரம்தான் அந்த கானானை சுதந்தரித்தார்கள். இங்கே ஏசாக்கு சேஷ்ட புத்திர பாகம் என்ற வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருந்தார், அதை இழந்து போனான். வாசிப்போமா? 12வது. ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமேன். பாருங்க, அடுத்த வசனத்தை வாசியுங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோടെ தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். ஆமென். பாருங்கள், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சேஷ்ட புத்திர பாகம் என்ற அந்த வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தத்தினால் எப்படியாய் அவனுக்குரிய கனங்கள், ஆசீர்வாதங்கள், அங்கே மேன்மையான காரியங்கள் அந்த சேஷ்ட புத்திர பாகம் என்ற கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை என்னத்துக்காக விட்டு போட்டான், என்னத்துக்காக அதை இழந்து போனான் என்றால், ஒருவேளை போஜனத்துக்காக, ஒருவேளை சாப்பாட்டுக்காக. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஏசாவுக்கு தேவன் கொடுத்த அல்லது தேவனால் நியமிக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமான ஆசீர்வாதத்தை இழந்து போனான். ஆமென். அலட்சியம் பண்ண, ஆதியாகமத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதை அலட்சியம் பண்ணினான் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். இன்றைக்கும் சில வேளைகளிலே இந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இப்படியான சூழ்நிலைகளும் வரலாம். உலக பிரகாரமாக எங்களுடைய சரீர பிரகாரமான தேவைகளுக்காக நாங்கள் இந்த நித்திய ஜீவனை நாங்கள் கண்டடையாதபடிக்கு, அதற்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு, எனக்கு இதுதான் முக்கியம், எனக்கு சாப்பாடு தான் முக்கியம், எனக்கு இந்த உலக பிரகாரமான கொண்டாட்டங்கள் தான் முக்கியம், உலக பிரகாரமான ஆசைகள், இப்படியான விதங்கள் தான் எனக்கு முக்கியம், எனக்கு என்னத்துக்கு இந்த நித்திய ஜீவன் அல்லது இந்த நித்திய ஜீவனை குறித்து எனக்கு என்ன என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் இருப்போம் என்றால், நாங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியாதபடி போய்விடுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஏசா, நான் சுருக்கமாக சொல்றேன், ஏசா எப்படி அந்த சேஷ்ட புத்திர பாகத்துக்குரியவன், அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதத்துக்குரியவன், ஒருவேளை போஜனத்துக்காக அதை இழந்து போனான். தேவ பிள்ளைகளே, நாங்களும் இன்றைக்கு அப்படியான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். உலக பிரகாரமாக பல பல காரியங்கள் வரலாம், மண்ணாசை, பொன்னாசை, பல காரியங்கள் சொல்லப்படுது இல்லையா? இப்படியான காரியங்கள் எங்களை இழுத்து அந்த நித்திய ஜீவனை நாங்கள் கண்டுகொள்ளாதபடிக்கு பிசாசானவனும் கிரியை செய்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறபடினாலே அவன் கிரியை செய்கிறான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிறது. அவை தேவ பிள்ளைகளே, பாருங்கள், வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் அதை இழந்து போனார்கள். இன்றைக்கும் எனக்கும் உங்களுக்கும் வாக்குத்தத்தம் அளிக்கப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை நானும் நீங்களும் சுதந்தரிக்காதபடிக்கு எங்களுடைய மனசும் மாம்சம் விரும்புகிறது போல உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ளே இழுபட்டு போய்விடாதபடி அசதியாயிராமல் கர்த்தர் எப்படியா என்ன வழிகளை சொல்லுகிறாரோ அதன்படி தேவனுடைய பிள்ளைகளே நானும் நீங்களும் நடக்க வேண்டும். ஆமென். நாங்கள் சில வேளைகளில் எங்களுடைய மரணம், எங்களுடைய உயிர் கூட போகிற அளவுக்கு கூட சில நாங்கள்
பார்க்கிறோம். சோதனைகள் எவ்வளவோ பாடுகளை குறித்து ஊழியக்காரங்களுக்கு செய்திகள் சொல்லியிருந்தார். அந்த வேளையிலும் கர்த்தருக்குள்ளாக இன்றைக்கு நாங்கள் படித்தோம். நீரே எல்லாம், மரணமோ ஜீவனோ சுகமோ பலமோ என்ன இல்லாவிட்டாலும் நீர்தான். அந்த நித்திய ஜீவனுக்காக தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் எங்களை எப்பொழுதுமே ஆயத்தப்படுத்தினவர்களாய் அதற்கான ஒரு தாகத்தோடு விருப்பத்தோடு வாஞ்சியோடு நாங்கள் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த நாட்களிலே பல என்றால் நான் சொன்னது போல பிசாசும் அவனுக்கு தெரியும் கொஞ்ச காலம் இருக்குன்னு எப்படி எல்லாம் வஞ்சிக்க முடியுமோ, எப்படி இந்த நித்திய ஜீவனுக்கு அநேகர் போகக்கூடாது என்று சொல்லி அவனும் இழுத்து கொள்ளும்படியா அவனுடைய கிரியைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே என்று வேறொன்றுக்கும் வரான் என்று வேதம் சொல்ல அவனுடைய திட்டம் அது. ஆனால் தெய்வத்தினுடைய திட்டம் எங்கள் எல்லாருக்கும் நித்திய ஜீவனை அளிப்பது என்பது. அல்லேலூயா. அதனாலே நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருப்போம். ஆமென். என்ன காரியம் உள்ள உலக பிரகாரமான ஆசை இச்சைகள் மாத்திரமல்ல, இப்படியான ஏசாவை போல சில வேளைகளிலே ஏதோ உயிர் போகிற அளவுக்கு கூட சில காரியங்கள் எங்களுக்கு வரலாம். இல்லை, கர்த்தருக்குள்ளாக இப்படித்தான் நான் இருக்க வேண்டும், இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதனாலே என்னை நிந்தித்தாலும், என்னை பலவிதங்களிலே தீமையான பொய்யான குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் அது கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்குள்ளாய் என்னை ஒப்பு கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் இருக்க வேண்டும். ஏன் இதெல்லாம் ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படியாய் கர்த்தர் எங்களோடு பேசுகிறார் என்றால், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நித்திய ஜீவனை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு பிசாசு எப்படியா ஏசாவை போல அவன் ஒருவேளை போஜனத்துக்காய் சேஷ்ட புத்திரபாதத்தை இழந்தான். வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதமான காரியத்தை இழந்து போனான். தேவனுடைய பிள்ளைகளை நானும் சரி நீங்களும் சரி அதை இழந்து போகாதபடிக்கு எந்த நிலையா இருந்தாலும், நீங்கள் எபிரேயர் புஸ்தகத்திலே அங்கே சொல்லப்படுகிற விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் சொல்லப்படுகிறது. அதுக்கு பின்னான ஒரு சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. மேன்மையான உயிர்த்தெழுதலை கண்டுகொள்ளும்படியாக என்று அதை வாசிப்போமா? எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் எபிரேயர் 11 சீக்கிரமாக வாசிப்போம். 11:35 பாருங்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுக்களையும் காவல்களையும் அனுபவித்தார்கள். கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். ஆமென். பாருங்கள், அதுக்கு பிற்பாடு அது ஏன் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனால், நாங்கள் எங்கள் மூலமாக அங்கே அதாவது பூரணர் ஆகத்தக்கதாக அவர்களுக்கு அங்கே காத்திருக்கும்படியாக காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதனாலே இது என்ன காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றால், எப்படி அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை தேவனோடு நாங்கள் போய் சேர வேண்டும். தேவன்தான் தங்களுடைய பங்கு, தேவனுடைய ராஜ்யம்தான், அந்த நித்திய ஜீவன் தான் தங்களுடைய நோக்கமாய் இருந்து எப்படியெல்லாம் தங்களை விட்டு கொடுத்தார்கள். என்ன ஒரு ஆசீர்வாதமான சந்தோஷமா இருப்பீங்கள். கவலையெல்லாம் தீரும், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் என்ற ஒரு செய்தியை சொல்லாமல் என்ன இப்படியெல்லாம் கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு இப்படியெல்லாம் நிலை வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே எங்களை நித்திய ஜீவன். ஆமேன். இந்த பூமியில இப்படியான நிலைகள் வரும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆமேன். பாடுகள் உபத்திரவங்கள், என்னால் பிசாசுக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் நித்தியமாய் சந்தோஷமாய் தேவனோடு இருப்பது அவனுக்கு விருப்பம். அவன் எப்படியாவது பல காரியங்களுக்குள்ளே உட்படுத்த நினைத்தாலும் நாங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் அசதியாயிராமல் தேவனையே சார்ந்து, தேவனுடைய வழிதான், தேவனுடைய ராஜ்யம்தான் எங்கள் விருப்பம், எங்கள் நோக்கம், எங்களுடைய ஏக்கம் என்று சொல்லி நாங்கள் வாழ வேண்டும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை ஏசா அப்படியாய் அவன் அதை அசதியாய் அலட்சியம் பண்ணி அந்த சேஷ்ட புத்திரவாதத்தை இழந்தான். ஆனால் இந்த தேவனுடைய மனுஷர்கள்
எப்படிப்பட்டதான காரியம் வந்தாலும் அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை கண்டடையும்படியா இதில் சொல்லப்படுகிற உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படியான நிலைகள் வந்தாலும் ஏன் இவைகளை சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு இந்த தேசத்தில் இருக்கிறபடியால் எங்களுக்கு இப்படியெல்லாம் காரியங்கள் சம்பவிக்காது என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகள் அது இது எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்கும். நித்திய ஜீவன் தான் எங்களுடைய மேன்மையான நோக்கமாக இருக்க வேண்டும். 7000க்கு மேற்பட்ட வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆனா இந்த நித்திய ஜீவன் என்பது மேன்மையான ஒரு வாக்குத்தத்தம், அது மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். அதுதான் எங்களுடைய மேன்மையான ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், ஒரு காரியத்தை சொல்லி நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம். அதாவது தன்னுடைய ஜீவன் போனாலும் தன்னுடைய பிதாக்களினுடைய ஒரு ஆசீர்வாதத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு மனுஷன் அவன் செயற்பட்டான். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். ஆமென். அதாவது பிதாக்களின் சுதந்திரத்தை கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்று சொல்லி, அதாவது அவன் அந்த திராட்சை தோட்டம், இந்த ஆகாப் ராஜா திராட்சை தோட்டத்தை அங்கே கீரை தோட்டமாக மாற்றும்படியாக இவனிடத்திலே கேட்டான். இங்கே சொல்லப்பட அந்த சம்பவங்கள் நான் வேத அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களா இருந்தால் அதில் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த நாபோத் என்று சொல்லுகிற மனுஷன் அந்த திராட்சை தோட்டத்தை, இது எங்களுடைய பிதாக்களுடைய சுதந்திரம், இதை நான் தரமாட்டேன் என்று சொல்லி அவனை கல்லறிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஏன் இதையெல்லாம் சொல்றேன் என்றால், அவன் எப்படி இது பிதாக்களுடைய சுதந்திரம், இது என்னுடைய ஆசீர்வாதம், இதை நான் தரமாட்டேன், இதுக்கு என்ன விட்டு கொடுக்க மாட்டேன். அவன் எவ்வளவோ பல காரியங்கள் தரலாம் என்று சொன்ன பொழுதிலும் அவன் விட்டு கொடுக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நானும் நீங்களும் சரி, இந்த உலகம் இழுக்கும் எங்களை தேவனுடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு உலகத்திலே பலவிதமான காரியங்கள்னாலே இழுக்கும். அது பாடுகளாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், ஆசைகள் இச்சைகளாக இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நான் நித்திய ஜீவனுக்கு உரியவன், நித்திய ஜீவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, அதனாலே நான் அதற்குத்தான் என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று இப்படியான இந்த பொய்யான மாயைகள், பொய்யான பிசாசனுடைய தந்திரங்களுக்கு நானும் நீங்களும் விட்டு கொடுக்காதபடிக்கு வாழ வேண்டும். நாபோத் அப்படித்தான் வாழ்ந்தார். நீங்கள் அருமையாக அதிலே நீங்கள் இந்த 1வது வசன காரியங்கள் இருந்து பார்ப்பீர்களா இருந்தால் அதிலே சொல்லப்படுகிறது எப்படியாக. ஒரு சில வார்த்தைகளை வாசியுங்கள். இவைகளுக்கு பின்பு இஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோடு பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொல்லையாக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். ஆமென். கர்த்தர் என்னை காப்பாராக. அல்லேலூயா. இப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகள், இதெல்லாம் நடைமுறை ரீதியாக சில சம்பவங்கள், சூழ்நிலைகள் எங்களை சந்திக்கும். தேவனுடைய நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரிக்க முடியாதபடி நாங்கள் பல விதங்களிலே இழுக்கப்படத்தக்கதாக பல சூழ்நிலைகள் வரலாம். நாங்கள் சொல்ல வேண்டும், இல்லை, கர்த்தர் என்னாலே முடியாது. அதிலே அருமையாக இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார், இந்த சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. நான் 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 என்று சொல்லாதபடி கர்த்தர் எனக்கு இந்த இப்படியான காரியங்களுக்குள்ளே போகாதபடிக்கு எனக்கு பலன் தருவார். நான் என்று சொல்லாதபடிக்கு கர்த்தர் எனக்கு பலன் தருவார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நாபோத் எப்படியாக அவன் தன்னுடைய பிதாக்களுடைய சுதந்திரத்தை விட்டு கொடுக்காதபடிக்கு அவன் செயற்பட்டது போல நானும் நீங்களும் நித்திய ஜீவன், தேவ பிள்ளைகளே, இந்த நித்திய ஜீவனை குறித்த
இன்னும் அநேக செய்திகளை ஊழியக்காரர்கள் நிச்சயமாக இதிலிருந்து சொல்வார்கள். இன்னும் பல செய்திகளை கேட்போம். ஆனால் அதற்குரிய ஒரு வாஞ்சை எங்களுக்குள்ளே பெருகட்டும். இனிமேலும் இந்த பூமிக்குரிய காரியங்களிலே நாங்கள் ஈடுபடக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. அந்த ஆசீர்வாதங்களும் பிழைப்புக்கடுத்த காரியங்கள் தேவைதான். ஆனால் அதுதான் எங்களுடைய மேன்மையான நோக்கமாய், அதற்காகவே எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் செயற்படுத்துகிறவர்களாய் அல்லாமல் தேவனுடைய நித்திய ஜீவனுக்காக அதிக யாக்கிரதை காண்பிக்க வேண்டும். ஆமேன். அதிக யாக்கிரை. நான் சொன்னது போல நானும் சரி நீங்களும் சரி உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு எவ்வளவோ யாக்கிரதையாக காரியங்களை செயற்படுத்துகிறோம். ஆனால் நித்திய ஜீவனுடைய அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு நீங்களும் அதிக யாக்கிரதையை காண்பிக்க வேண்டும். ஆமேன். நிச்சயமாய் கர்த்தர் எங்கள் மேலே இரக்கமாய் இருந்து கர்த்தர் அருமையாக ஒவ்வொரு வாரமே இந்த நாட்களிலே ஆயத்தமாக மணவாட்டி என்ற அந்த தலைப்பிலே அருமையான ஊழியக்காரர் வந்து எங்களுக்கு இவைகளை குறித்தான் போதித்தார். அதனைத் தொடர்ந்து பல செய்திகளை நாங்கள் கேட்டு வருகிறோம். ஆகவே கர்த்தர் கிருபையாய் பல சத்தியங்களை எங்களை சொல்லி வருகிறார். இனிமேலும் கர்த்தர் போதிக்கும் பொழுது அசதியாயிராமல், நான் சொன்னது போல பல வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. வாக்குத்தத்த ஆராதனை இந்த வருஷ தொடக்கத்தில் இருக்கிறது, அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் இது மேன்மையான ஒரு வாக்குத்தத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு யாக்கிரதையை காண்பிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆமேன். பாருங்கள், ஒரு நல்ல ஒரு சபை பிலதெல்பியா சபையிலே ஆண்டவர் அதிலே சொல்லப்படுகிறது, அங்கே அந்த சபையில எந்த ஒரு குறையுமே காணப்படவில்லையா. அந்த சபைக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதாவது சொல்லப்படுகிறது சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நானும் சரி நீங்களும் சரி கர்த்தருக்குள்ளே